ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, இங்கே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், வர்க்காலாலேயே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா நார்த் கிளிஃப். அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் பகலில் எப்படி இருக்குது, அதே மாதிரி இரவில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அந்த வேறுபாடு காட்டுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி நான் ஆட்டோ எடுத்துகிட்டு நான் தங்கியிருக்கிற ரூமில் இருந்து நார்த் கிளிஃப்க்கு போகிறேன். அங்கே போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி நார்த் கிளிஃப்னால் என்ன, அங்கே என்னென்ன ஃபேமஸ், அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரிஸ் vlogs. நம்ம இப்போ வர்க்கலாவில் ஒரு ரொம்ப ஃபேமஸான இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் நார்த் கிளிஃப். இந்த நார்த் கிளிஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் ரொம்ப உயரமாக இருக்கும் பாறை பகுதிகளில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை கிளிஃப்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அரபிக்கடலை நல்லா பார்க்க முடியும். இங்கே நார்த் கிளிஃபோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று சீ வியூ. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் இங்கே சன்ரைஸ் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு செம ஃபீல் கொடுக்கும். அதேமாதிரி காஃபி ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. பீச் சைடு கஃபேஸ் இருக்குது, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரூஃப் டாப் டைனிங் ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வைபான பிளேஸாக இருக்கும் இந்த நார்த் கிளிஃப். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதை ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ வர வரைக்கும் பார்த்திங்கன்னா சில கடைகள்லாம் பூட்டி இருந்துச்சு. ஆனால் பார்த்தோன்னே தெரியுது அது ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அப்புறம் ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் இருக்குது, ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது டூரிஸ்ட் இங்கே நிறையா வரவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இது பார்த்தாலே கடைகளை பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி சில்ட்ரன், அப்புறம் லேடிஸ், அப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே இதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இன்னொரு இது பார்த்துட்டிங்கன்னா இது ஃபாரின் டூரிஸ்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற இடம் தான் பார்த்திங்கன்னா நார்த் கிளிஃப். அது நான் எப்படி அதை நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நிறையா ஃபாரினர்ஸ் நான் இங்கே பார்த்தேன். அவங்க இங்கே அதிகம் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு காமான அட்மாஸ்ஃபியர். இந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். நைட் மட்டும் பார்த்திங்கன்னா மியூசிக் ரொம்ப வைப்பான ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு காமான அட்மாஸ்ஃபியரும் ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த நார்த் கிளிஃப். இது மட்டும் இல்லாமல் நான் சில பேர் பார்த்தேன், இங்கே வரவங்க vlog எடுக்க வராங்க நம்மள மாதிரி. அதே மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க டூரிஸ்ட்டாக வரவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங்கோட ஃபோட்டோஷூட் நான் பார்த்தேன், ஏர்லி மார்னிங் நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிளிஃபில் சீ வியூ, இந்த பாம் ட்ரீஸ், அந்த கலர்ஃபுல் கஃபேஸ்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோஸ் அண்ட் vlogsக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நார்த் கிளிஃபோட எண்டுக்கு வந்துட்டோம். இதிலேருந்து அப்படியே நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம் பார்த்திங்களா. இந்த எண்டு எப்படின்னா, இதுலேருந்து அப்படியே கீழே நடந்து போனீங்கன்னா அங்கே பார்க்குற பீச் தான் பிளாக் சாண்ட் பீச், சரிங்களா. ஆனால் ஆல்மோஸ்ட் இது எண்டு. நைட்டு நீங்கள் இதுக்கு மேலே இறங்கி போனீங்கன்னாலும் போகலாம். ஆனால் எல்லாம் இருட்டாக இருக்கும். இப்போ நம்ம டார்ஜிலிங் கஃபே வந்திருக்கோம். ரொம்ப பசி எடுத்துச்சு, சரி நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது டார்ஜிலிங் கஃபே நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன், ரிவ்யூ பார்த்துருக்கேன், வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதனால் இங்கே நான் சாப்பிட்ணும். இப்போ நைட் எப்படி இருக்குது, இங்கே பகலில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டலான்னு இருக்கிறேன். ஏன்னா நைட்டு மறுபடியும் நான் இங்கே தான் வரப்போகிறேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஆனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சீ வியூ நல்லா அழகாக தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே சீ வியூ தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கழுகு சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளாம் கீழே இருக்கிறப்ப எப்படி இருக்கும், கழுகு மேலே பறந்துட்டுருக்கோம். இப்போ இது நமக்கு ஈக்குவலாக பறக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி தான் போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா நிறையா பக்கம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய பர்த்டேனால நான் எங்கேயும் போகலை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஏப்ரல் 11th எடுத்தது.
ஸோ நான் இப்போ திரும்பி நான் இருக்கிற அந்த ஸ்டார் வார்க்காலாங்கிற ரூம் ஸ்டேயில் போய் நான் தங்க போகிறேன். தங்கிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து நான் இங்கே வரேன். அது உங்களுக்கு காட்டுறேன். பீச்சில் நான் இன்றைக்கி இறங்கல, நாளைக்கு இறங்கலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. வீடியோஸில் வந்து சைட்லலாம் பாருங்கள். இப்போயும் சரி, நைட்டு காட்டுற வீடியோலையும் சரி, அந்த சைடில் இருக்கிறதுலாம் பாருங்கள். அந்த போர்ட்ஸ்லாம் பாருங்கள், எங்கெங்கே ரூம்ஸு ரெசார்ட் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் முன்னாடி போனீங்கனாலும் இங்கே ஒரு நார்த் கிளிஃபில் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. நைட்டு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம்னு கண்ணுல மண்ணலி போடுற. இது பாருங்கள், நம்ம இப்போ நைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலையில் எப்படி இருந்துச்சு, இப்போ நைட்டு எப்படி இருக்குது, வித்தியாசம் பாருங்கள். காலையிலலாம் யாருமே கிடையாது. பாருங்கள் கூட்டத்தை. அது பாட்டெலாம் பாருங்கள், எல்லா பக்கமும் தமிழ் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. நான் நிறைய பேசலை. எப்படி பாட்டு பார்த்தீங்களா? எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வைபான பாட்டு தான். அது குறிப்பாக தமிழ் பாட்டு ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் தமிழியன்ஸாக இருக்கிறாங்க இங்கே. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. நம்ம காலையில் போனோம் பார்த்திங்களா, டார்ஜிலிங் கஃபே, இது கஃபே இட்டாலியனோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். எல்லா கடைகளுக்கு முன்னாடி பாருங்கள் மெனு கார்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ் வந்து அந்த மீன்கள்லாம் வச்சுருக்காங்க. வேணும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம. நான் உங்களோட பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து அப்படியே வச்சுருக்கேன், அந்த ஒரிஜினல் சவுண்ட் வச்சுருக்கேன். எல்லாம் பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர் கப்புள்ஸாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, ஃபேமிலிஸாக வராங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது. இதெல்லாம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு வாங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நானும் பர்ச்சேஸ் பண்ணேன். 2 பேண்ட்ஸ் வாங்கினேன், பீச் பேண்ட்ஸ் மாதிரி வந்து 2 வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. 800 ரூபாய்ன்னு சொன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு பேண்ட் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட். இது நான் இது ஃபுல்லாக காட்டுறேன்னா பார்த்திங்கன்னா இங்கே நைட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வியூ தெரியாது. ஆனால் பாருங்கள், எல்லாம் முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, வரவங்க போகிறவங்க எல்லாம். இங்கே பாருங்கள் எதுவுமே தெரியல பாருங்கள். இப்போ கொச்சின்லாம் கூட தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்ஸு, பெரிய போட்டு, ஷிப்லாம் நிற்கும், அந்த லைட்ஸ்லாம் நமக்கு தெரியும். இங்கே ஒன்றுமே தெரியல. ஆனால் நைட்டு வந்து நீங்கள் வியூ எதிர்பார்க்கறது வந்து வேஸ்ட்டு தான். அது மார்னிங் தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ போனீங்கன்னா வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்லாம் போய் அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பாடு என்ஜாய் பண்ணலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் இங்கே நின்றுட்டு இருந்தேன். அந்த ஃபிஷ் பாருங்கள், பாதி இது போயிடுச்சு, ஆர்டர் பண்ணிட்டாங்க. மழை வந்ததுனால அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கு. இன்றைக்கி தான் மழை வந்திருக்கு. நம்மளோட ஃபேமஸான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நிறையா கூட்டங்கள் வந்து இங்கே தான் போகிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், அந்த சவுண்ட் சிஸ்டத்தோட வந்து சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப காதுகளுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து எல்லா பாட்டு போடுவாங்க, ஹிந்தி பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, தமிழ் பாட்டு, எல்லா பாட்டுமே போடுவாங்க. பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸு, டார்ஜிலிங் கஃபே. நம்ம காலையில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதே இடம் தான். நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன் திரும்பி. ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு திரும்பி வரேன். சவுண்டு பாருங்கள், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த சவுண்ட் சிஸ்டமே நல்லா இருக்குது பாருங்கள். நான் இது மதியானம் சாப்பிட்றப்பே நான் நோட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாம் இங்கே தான் போகிறாங்க, ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
இப்போ நான் அந்த பக்கம் போகிறேன். டார்ஜிலிங் கஃபேலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறேன். அந்த பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். தளபதியோட பாட்டுக்கு வந்து எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பக்கமும் தளபதியோட பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. எல்லா பசங்களும் தமிழ் பசங்களும் நம்ம பசங்களும் எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து தெரிய போட்டுட்டு இருந்தாங்க. டார்ஜிலிங் கஃபே வந்துட்டேன். நம்ம மேலே போகலாம். பார்க்க உங்களுக்கு காட்டுற வைப்னா எப்படி இருக்கும், நானும் வைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி வைப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டு நான் வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. பிளாக் டாகி. கடைசி முட்டு என் கூடயே இருந்தார். எல்லாம் பாருங்கள், எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க, ஃபேமிலிஸாக வந்திருக்காங்க, கப்புள்ஸாக வந்திருக்காங்க. இதில் நான் நோட் பண்ணது பார்த்திங்கன்னா, இங்கே என்னென்னா இங்கே ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியரு எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் மது உங்களுக்கு தெரியும், உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு. அதனால் அதை தவிக்கலாம். ஏன்னா நான் நிறையா பேர்த்த நோட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3-4 பேர் தான் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலிஸாக. சரிங்களா? அதனால் வந்து அந்த ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இங்கே வாங்க, நல்லா சாப்பிடுங்க. நானும் ஒரு லாப்ஸ்டர் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ்லேயே நான் அப்புறம் சீ ஃபுட்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு உடனே வந்து அங்கேருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஃபேமிலிஸ்லாம் பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. தமிழியன்ஸ்லாம் நிறையா பேர் இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பாட்டும் போட்டாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே இங்கே போட்டாங்க. ஸோ இது முடிஞ்சோன்னா கடைசியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏசி ரூம் வந்து ஏசி ஹால் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க எல்லாத்தையும். ஸோ எல்லாம் அங்கேயும் போனோம். அங்கேயும் போய் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ நான் முடிச்சுட்டு வெளியே வர பார்த்திங்கன்னா பூமின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு ஒரு பிளேஸு. அங்கே போனேன். அப்புறம் பார்த்தா அது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களாட்டிருக்கு. மேலே போகலாமான்னு கேட்டதுக்கு, மேலே போய் பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு போகலாம் அப்படின்னாங்க. நானும் மேலே போய் பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ. நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் நம்ம எந்திரிச்சிட்டு நம்ம அந்த வர்க்கலா பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜங்ஷனுக்கு போயிடுவோம். திரும்பி நம்ம ஈரோட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நான் நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு தெரியும். நான் என்னென்ன பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் போகிறப்ப வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு திரும்பவும் மீட் பண்ணலாம். குட் நைட்.